வில்சன் எப்படி பார்க்குறீங்க இந்த ஓபிஎஸ் அவர்களோட? அவர் வந்து கடைசி வரைக்கும் இருந்தார். அவர் ஏடிஎம்கேல ஒரு கட்டத்தில் வந்து நான் எதுவுமே எனக்கு தேவையில்லை, நான் வரேன், கட்சியை ஒன்றுபடுத்தணும்னு பல காலம் காத்திருந்தார். துரைக்கருணாலாம் அந்த கருத்தை வலுப்படுத்தி எல்லாம் ஒன்று சேரணும்னு அந்த கதவும் அடைக்கப்படுது. இன்னொன்று, மோடி அவர்களை பெரிதும் நம்பி இருக்கிறார். அதை தான் அவர் சொல்ல, சுயமரியாதை ரொம்ப முக்கியங்க அப்படின்னு. அப்போ வலிந்து தான் அவர் வேண்டான்ற நிலைப்பாட்டிற்கு வந்த பிறகு தான் அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் பார்க்குறார். தேமுதிகவை நம்ம சேர்த்துக்கலாம், பட் இன்னைக்கு அதை பேச முடியாது. ஆக ஸ்டாலினுக்கு ஏதோ ஒரு வகையில் திமுகவுக்கு அது பலம் சேர்க்கிற விஷயமா போயிடுச்சா? இல்லை, நம்ம நல்லா பார்த்தோன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து எந்த ஒரு தலைமைக்கும் 2 விஷயங்கள் முக்கியம். நம்பகத்தன்மை ஒன்று, 2 செல்வாக்கு. இந்த 2ம் வந்து கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். இப்போ நம்ம 2017 பிப்ரவரி 5ஆம் தேதி அவர் ஜெயலலிதா அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு 7ஆம் தேதி போய் தர்ம யுத்தம் பண்ணுறாரு. அங்கே சசிகலா அம்மா கிட்ட இருக்கிற நம்பகத்தன்மை அவருக்கு போச்சு. அதற்கு பிறகு நேர் எதிர் துருவத்தில் இருக்கிற எடப்பாடியார்கிட்ட சமரசமாகி ஜெயலலிதா அம்மாவுடைய மரணத்தை குறித்து கமிஷன் அமைக்கணும், சசிகலா அம்மா குடும்பத்தை எந்த காலத்திலையும் சேர்க்கக்கூடாது அப்படின்ற கண்டிஷனில் சேர்ந்துட்டு அடுத்த ஆண்டே தினகரனை ரகசியமாக பார்க்குறாரு. அதை தினகரன் அவர்களே ஒரு நேரம் வெளிப்படுத்திட்டார். அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணுவார், என்கிட்ட பேசுவார்னு. அப்புறம் தான் இவர் வெளியே சொல்கிறார். இது 2வது கட்டமாக. 3வது கட்டம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தேர்தல் இடைத்தேர்தல் அப்போ 2019 22 தொகுதி இடைத்தேர்தல் வரும்பொழுது 2 தொகுதி அந்த தேனி மாவட்டத்தில் வருது. அந்த 2 தொகுதியிலையும் அவர் செல்வாக்கு இருக்கிற தொகுதியில் சட்டமன்றத்தில் தோல்வி, ஆனால் நாடாளுமன்றத்தில் மகன்மற்ற வெற்றி. இது ஒரு பக்கம் முரண்பாடாக இருந்துச்சு. அதற்கு அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2023 மே 6ஆம் தேதி, எனக்கு தெரிஞ்ச 35 வருஷத்தில் அவருக்கு கிரிக்கெட்டை பற்றி தெரியாது, பெரிய அளவில் அவர் கிரிக்கெட்டை பற்றி பேசுனது கிடையாது. கிரிக்கெட்டில் அவர் ஆர்வம் இருந்து எந்த கிரவுண்ட்லேயும் அவர் போன மாதிரியும் நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் ஐபிஎல் மேட்ச்சில் போய் சபரீசன் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கார். நடந்துச்சா இல்லையா? இதுதான் ஒரு நெருடல். அப்போது அந்த சபரீசன் கிட்ட அன்னைக்கு உட்காந்தது இன்றைக்கு அது உண்மையாக மாறி இருக்குதோ அப்படின்ற எண்ணம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்க சார். அவர் உட்கார்ந்தது ஒரு கட்டம் சார், நீங்கள் பிடிச்சி தள்ளினதுன்றது மறு கட்டம் இருக்குல்ல, அதை நம்ம பேச வேண்டாமா? இப்போ மணி அவர்கள் சொன்ன மாதிரி நம்ம இப்போ ஓபிஎஸ் அவர்களோட கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை பற்றி நம்ம இல்லை, அரசியல்ன்ற விளையாட்டில் என்ன நடக்க போகுதுன்னு இப்போ மணி அவர்கள் ஒரு கோணம் வைக்கிறாங்க, எதிரிகளெல்லாம் பிரிச்சிருவோம், பிரிச்சா கேம் ஓவர்ன்றது. இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டாரு கூட. இப்போ துரைக்கருணா சொன்ன பாயிண்ட் இல்லை, என்ன நீங்கள் வஞ்சித்தீர்கள், நான் உங்களுக்கு பாடம் புகட்டி விட்டேன். அவர் சொல்றார் பாருங்க, இபிஎஸ்க்கு என் வாழ்த்துக்கள் அப்படின்றார். பாஜக கூட என் வாழ்த்துக்கள்னா அது என்ன சொல்லுது அந்த ஸ்டேட்மெண்ட்? இல்லை, இப்போ இது நம்பகத்தன்மைக்கு சொன்னேன். இப்போ அவர் செல்வாக்கு பார்த்தீங்கன்னா 2017 ஜல்லிக்கட்டு நடக்கும்போது இருந்த செல்வாக்கு படிப்படியாக குறைந்து 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 வந்து இன்றைக்கு அவர் கூட இருந்த ஜேசிடி பிரபாகரன் கூட இல்லை, காணும். இப்போது அதற்கு காரணம் என்ன? இப்போ ஐயா சொன்னாங்க, என்ன சொன்னார்? வெற்றி பெற்றவர்களை தான் மோடிக்கு பிடிக்கும். மோடிக்கு மட்டும் இல்லை, எந்த கட்சியுமே வெற்றி பெற்றவர்களுக்கு தான் பிடிக்கும். அதுதான் கலை யதார்த்தம். அப்படின்னு இருக்கும்போது இப்போது இதில் பேசும்பொழுது நீங்கள் எந்த முகாமில் போய் நிற்கிறீங்க? நீங்கள் எடப்பாடியார்கிட்ட உங்களுக்கு அவருக்கு சார், நீங்கள் அவருக்கு ஒரு நியாயத்தை கற்பிச்சு சொல்லிட்டீங்க சார். நாளைக்கு அவர் திமுகவுக்கு போகிறாரோ தாவேகாவுக்கு போகிறாரோ, ஆனால் அவர் ஒன்று சொல்லுவார்ல, நான் எந்த சமரசமும் இன்றி வரதுக்கு தயாராக இருந்தேன், நீங்கள் ஏற்றுக்கலை, பாஜக என்ன வந்து மரியாதை குறைவாக நடத்திட்டாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு காரணத்தை கொடுத்தது யாருன்னு ஒரு கேள்வியும் இருக்குல்ல. இன்னைக்கு இதெல்லாம் நியாயப்படுத்தி பேச அந்த காரணத்தை அவரே தானே உருவாக்கிக்கிறாரு. உங்களுக்கு செல்வாக்கு இருந்தால் எந்த பக்கமும் உங்களுக்கு சொல்வாக்கு வரும் இல்லையா? அந்த சொல்வாக்குக்கு மரியாதை இருக்கும் இல்லையா? அதுதானே முக்கியம். நீங்க கலை யதார்த்தம் உங்க வெறும் தொலைக்காட்சியில ஒரு 4 பேரை வச்சு விவாதம், அதுக்கு அடுத்தது வந்து நீதிமன்றத்தில் போராட்டம், தேர்தல் கமிஷன்ல போராட்டம். ஒரு பாயிண்ட் வாங்களேன், நீங்க வந்து இப்ப இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆன்ற தலைப்புல விவாதம் நடத்துறப்ப யார் செல்வாக்கு, இன்னைக்கு கேம்ன்றது மணி அவர்கள் சொன்ன அந்த புள்ளியே தான். ஆட்சி மாற்றம் தேவைன்னா எல்லாருமே முக்கியமானவர்களாக இருக்கிறாங்க. இப்ப இதுல தனிப்பட்ட செல்வாக்கெல்லாம் இல்லை. இப்ப அவர் வெளியேற்றம் அப்படின்றது அவர்னால என்ன முடிவு வேண்டுமானாலும் எடுக்கலாம், அது அதிமுக பாஜக கூட்டணியை பலவீனப்படுத்தாதா? இல்லை, இப்போ நீங்கள் என்ன முடிவு வேணாலும் எடுக்கலான்றது திருப்பி அதிமுக பாஜக கூட்டணி வரமாட்டாருன்னு என்ன நிச்சயம் சொல்லுங்க? அந்த நிச்சயம் இருக்கா? நீங்க உறுதி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. இன்னைக்கு அவரு திமுக கூட்டணிக்கு கிரீன் சிக்னல் நீங்க சொல்றது, அதுல 2 வார்த்தையில தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். முதல் வார்த்தை என்னன்னா, மத்தியானம் பன்ரோட்டியார் பேசும்போது திமுகவை வீழ்த்த வியூகமான்னு கேட்கறாங்க. அப்போ அவர் ஒரு வார்த்தையை போடுறாரு,
யாரையும் வீழ்த்த வியூகம் இல்லை, வாழ்த்தத்தான் வியூகம். அப்போ திமுகவை நாங்கள் வீழ்த்த வியூகம் இல்லை. அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, இவர் சாயங்காலம் போறத வந்து அவர் மத்தியானமே சொல்லிட்டாரு. சாயங்காலம் இவர் போறாருன்றத மறைப்பொருளா அவர் மத்தியானமே சொல்லிட்டாரு. சரி, அதே மாதிரி சாயங்காலம் போய் மீட் பண்றாரு. அங்க கேட்கும் போது நீங்க கான்டெஸ்ட பார்க்கணும். நீங்க இல்ல அவரு என்ன முடிவு, அரசியல யாரும் நண்பன்ல எதிரி இல்லைன்றது வார்த்தை ஜெனரல் டேர்ம். ஆனால் அது கேள்வி கேட்கிற நிருபர் என்ன கேட்கிறாரு தெரியுமா? ஜெயலலிதா அம்மா திமுகவை தீய சக்தியாக அடையாளப்படுத்தியிருக்கிறாங்களே, நீங்க என்ன செய்ய போறீங்கன்றனா ஜெயலலிதா அம்மா சொன்னது தவறுன்ற மாதிரி சொல்றாரு. கடம்பூர் ராஜுக்கு பதிலா நானும் சொல்றேன்னா, கடம்பூர் ராஜு கதையே வேண்டாம், இவர் வந்து ஒரு கட்சி தலைவர். கட்சி சார் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்ன பாயிண்ட்ன்றது சார், நீங்க லெகசி மிக பெருங்கொண்ட தலைவர்கள் எல்லாம் வச்சு அரசியல் பண்றதுன்றது வேற, சர்வைவலுக்காக நான் என்ன செய்ய போறேன்றது இன்னும் ஒன்று. ஒரு உட்கட்சி பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடியவர்கள் முதல்ல அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என்ன நீ காலி பண்ணில, நான் உன்ன காலி பண்ணி இல்ல, அது முடியாது. அது முடியாது முடியாதுன்றதுக்காக தான் சொல்றேன் நானு. நான் என்ன சொல்றேன், கடந்த காலத்தெல்லாம் பார்த்திருக்கீங்களா, எந்த இடத்துல அவர் அதிமுகவை வீழ்த்தினார்? கொஞ்சம் கொஞ்சமா அதிமுக வளர்ந்துட்டே தான் வருது. இல்ல இல்ல இழந்த செல்வாக்கு நீட்டிட்டே தான் வராங்க. ஃபேக்சுவலா அது தவறு, நீங்க சொல்லுவது வந்து தவறு. ஏன்னு சொல்றேன், ஃபேக்சுவலா நீங்க தப்பு பண்றீங்க அந்த இடத்துல. ஒரே ஒரு நீங்க நாடாளுமன்ற தேர்தல் முடிவை சார் நான் சொல்லி முடிச்சறேன் சார். நான் தயவு செய்து பட்டியலிடுங்க. விவாதத்துக்காக பேச நான் பதில் சொல்ல முடியாது. கொஞ்சம் கோர்வையா சொன்னாதான் புரியும். சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, தெளிவா திமுக பக்கம் நின்னுட்டாரு. அது இல்ல கேள்வி. ஆமா, இல்ல 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 நீங்க மாறிட்டீங்க. நான் புள்ளியில நிறுத்துறேன். பாயிண்ட் என்னன்னா சார், நீங்க அத ஒரு வார்த்தை சொல்லுங்க. இல்ல 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 நான் உங்களுக்கு விளக்கத்துக்கு தான் சொல்றேன். ஓபிஎஸ் அவர்களால் அதிமுக பலவீனப்படல, நாங்க வந்து செல்வாக்க நிரூபிச்சிருக்கோம்னு நீங்க நிறுவுங்க. ஒரு நிமிஷம் தரேன். இன்னைக்கு நிரூபிச்சாச்சு இல்ல, போய் ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆர் அடையாளம் காட்டின பக்கம் நின்னுட்டார்ல. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. நான் வாக்கு சதவீதமா கேக்குறேன். நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு நிமிடம் இல்ல, மரியாதை நிமித்தம் இந்த இல்ல நீங்க மாறிட்டீங்க, ஜம்ப் ஆயிட்டீங்க. இல்ல இல்ல நான் கேக்குற கேள்வி துரைக்கர்நாட்ட வந்து நான் உங்கள்ட்ட பேச விட்டு இல்ல இல்ல வில்சன் வேண்டாம், வில்சன் உங்களுக்கு தெரியும் நான் எப்படி கொண்டு வருவேன். துரைக்கர்ணா அதான் ஒற்றை தலைமை என்று வந்ததற்கு பிறகு தொடர் சரிவுங்கிறதா பொதுவெளி தகவல் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் 15 இடங்களில் 3ஆம் இடம், 7 இடங்களில் கட்டுத்தொகை இழந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக 234 தொகுதிகளிலும் பதிவான வாக்குகளில் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக கட்டுத்தொகை இழந்திருக்கு. 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 2ஆம் இடம், 3ஆம் இடம், 11 தொகுதிகள். 11 தொகுதிகள் தான் வெற்றி. இல்ல பேசுங்க. இல்ல சகோதரர் சொன்னாங்க, புள்ளியில இருந்து பேசுங்க. நான் மொத்த புள்ளி விவரம் சொல்றேன். இல்ல இல்ல நான் சொல்றேன், தன்னுடைய அதிகாரம் மொத்தமும் குவிந்து இருக்கிற ராமநாதபுரத்திலயும் தேனியிலயும் என்ன ஜெயிச்சாரு ஓபிஎஸ்? 3,42,000 ஓட்டு. 5,09,000 ஓட்டு நவாஸ் கணிப்பு. ஏங்க 12 ஒரு பலாபல சின்னம். 5,09,000 6 ஓபிஎஸ் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. 42,000 இவருது. இல்ல 6 ஓ பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் 6 இல்ல சார். சரி நான் பாயிண்ட் அட வந்து நிக்கிற இடத்துல 4 இடத்துல இல்ல இப்போ அவங்க வாங்குன ஓட்டு மொத்தமே 2,000 ஓட்டு. இல்ல இல்ல வில்சன் பாயிண்ட் என்னன்னா, எடப்பாடி சிலுவம்பாளையத்துல ஒரு கிளையில சரி நம்ம அதுக்குள்ள நகர்றோம். உங்களுக்கு ஸ்டாலின் தெய்வம், சொந்த வீடு ஸ்டாலின் தெய்வம். இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு ஸ்டாலின் தெய்வம். அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம். அந்த தொண்டர்கள் இன்னைக்கு ஏத்துக்குவாங்களா? இல்ல மணி அவர்கள் அது டிபேட் இல்லங்க. நான் முதல் பதில அத தான் சொல்லிருக்கேன், ஏற்க மாட்டாங்கன்னு தான் நானும் சொல்றேன். மணி இப்போ அவருக்கு என்ன செல்வாக்கு அதெல்லாம் தாண்டி களம் நகர்ந்துட்டு இருக்கு. இன்னும் 8 மாசத்துல தேர்தல் இருக்கு. வில்சன் சொல்றார் அவருக்கு செல்வாக்கு கிடையாது, அவர் எங்க போனாலும் அதனால எங்களுக்கு பாதிப்பு இல்லைன்ற வாதத்தை எப்படி எடுத்துக்கலாம்? இல்ல அவர் செல்வாக்கு இல்லைன்னு நீங்க மொத்தமா ஒதுக்கி தள்ளிட முடியாது. அவர் வந்து டேமேஜ் பண்ணியிருக்காரு, இபிஎஸ் அவர் டேமேஜ் பண்ணியிருக்காருன்றது உண்மை. அவரால் எங்களுக்கு எந்த லாஸுமே இல்லைன்னு இவங்க சொல்ல முடியாது. இப்போ இவங்க அவர் துரைக்கர்ணா சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எம்ஜிஆர் காலத்திலையும் ஜெயலலிதா காலத்திலுமே கூட வந்து மக்களவைத் தேர்தல்களில் வந்து 7 தொகுதிகளில் டெபாசிட் போனது, கிட்டத்தட்ட 12 தொகுதிகளுக்கு மேலே வந்து 2வது இடம் வந்ததெல்லாம் வந்து எப்படி இதை நீங்கள் ஏற்றுப்பீங்க? அவர் 24 தேர்தல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அளவுகோல். அது எப்படி தான் எந்த காம்பினேஷனில் போயிருந்ததுனாலும் ஓபிஎஸ்ஸால் வந்து சில தொகுதிகளையாவது அவங்களால வந்து ஒரு சேதாரத்தை ஏற்படுத்த முடியுது. அவர் வெற்றி பெற முடியலனாலும் எடப்பாடிக்கு அவரால் சேதாரத்தை ஏற்படுத்த முடியுது, அது உண்மை. அதை ஒதுக்கி தள்ளிட்டு நம்ம பேச உங்களுக்கு பாடம் புகட்டுவோன்ற இடம் இருக்குல்ல, அது அதை தான் அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு அந்த இழந்ததை மீட்டிடுவாங்கல்ல. நீங்க ஸ்டாலின் கதாநாயகன் வைக்கும் போது இன்னைக்கு முடிஞ்சிருச்சுல்ல அந்த வேலை. இப்ப நீங்க சொன்னது எளிமையாயிருச்சா? இப்ப அந்த அடையாளப்படுத்துற
எடப்பாடியார் பக்கம் நியாயம் இருக்குதுன்றது தெரிஞ்சிச்சு அந்த உண்மையான அந்த வாக்குகள்லாம் தொண்டர்களுக்கு, எம்ஜிஆர் பக்தர்களுக்கு, ஜெயலலிதா பக்தர்களுக்கு இது ஒரு பக்கம் வந்துருச்சா? இந்த எடப்பாடி பழனிசாமி இன்னொரு பக்கம் நான் சொல்றேன். convention-க்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அடுத்து நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க பேசுமா நான் கேட்கவே இல்லை. ஐயா, அந்த நாகரிகத்தை காப்பாத்தல. நீங்க ஃப்ரீயா பேசுனீங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்பவும் சொல்றேன், அவர் திமுக போவார் நிச்சயம் கிடையாது. சரி, திரும்ப அந்த 40 நிமிட பேச்சுல எந்த விதத்துல அதிமுக பிஜேபி வீழ்த்தணும்ன்ற வியூகம் பேசப்பட்டிருக்கலாம். நீங்க எங்க பக்கம் நிக்காம இன்னொரு பக்கம் நிக்கலாம் சொல்ற கன்சல்டன்சி அங்க நடந்திருக்கலாம். சரி, இது நடந்திருக்கலாம். அதனால அந்த கைடன்ஸ் கூட அங்க கொடுக்கப்படலாம். ஆனால் அந்த ஒரு பெயர் கெட்டதுதான். அது முக்கியம். ஒரு பிரேக் எடுத்துட்டு நம்ம விரிவா ஒரு நிமிடம் கொடுத்துறேன். 30 செகண்ட். சரி, சொல்லுங்க ப்ளீஸ். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக 98 பக்கம் குற்றச்சாட்டு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஆதாரபூர்வமாக கவர்னர்கிட்ட கொடுத்து, கவர்னர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஆட்சி அமைந்த 6 மாதங்களில் தனி நீதிமன்றங்களை நியமித்து இந்த முன்னாள் அமைச்சர்களை எல்லாம் சிறையில் தள்ளி அவர்கள் சேர்த்த சொத்துக்களை கொள்ளையடித்ததெல்லாம் கொண்டு வருகிறார் திரு ஸ்டாலின். என்ன செய்திருக்கிறார்? கோடநாடு கொள்ளை வழக்கு 6 மாதம் உண்மை குற்றவாளியை தண்டிப்பேனார். என்ன நடவடிக்கை எடுத்திருக்கார்? திரு எடப்பாடி திமுகவோடு ரகசிய உடன்பாடு வைத்திருக்கிறார். இதுதான் அதிமுக 40 நிமிஷம் ஓபிஎஸ் பேசும்போது சொல்லியிருக்காரு.